அண்மை செய்தி. சென்னை பனையூரில் விஜய் காரை வழிமறித்த தாவேகா நிர்வாகிகளால் பரபரப்பு நிகழ்ந்திருக்கிறது. தாவேகாவில் பொறுப்பு வழங்குவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நிர்வாகி அஜிதா குற்றம் சாட்டி இருக்கிறார். அந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயை சந்திப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் நீண்ட நேரம் காத்திருப்பு. மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனத்திற்கு எதிராக பனையூர் அலுவலகத்தில் குவிந்த தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள். இதுகுறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆனாலும் கூட பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடைய நியமனம் என்பது தற்போது வரை நடைபெறாமல் இருந்தது. இதுவரை 120க்கும் அதிகமான மாவட்ட செயலாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்த மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்களோ அல்லது அவருடைய அந்த மாவட்ட செயலாளர்களோ தற்போது வரை நியமிக்கப்படாமல் இருந்த நிலையில் இன்றைய தினம் விஜயினுடைய ஆலோசனைக்கு பிறகு 8 மாவட்டங்களுக்கு புதியதாக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், துணைத் தலைவர்கள், கட்சியினுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என பல்வேறு பொறுப்புகள் போடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாவேகாவினுடைய பெண் நிர்வாகி அஜிதா ஆக்மல் என்பவர் அந்த பகுதியில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். விஜயினுடைய ஒரே காரணத்திற்காக இந்த தாவேகாவில் இணைந்து அங்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளையும் மக்களுக்கு தேவையான உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக அறியப்படுகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்துக்கும் இவருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருந்தது. புசி ஆனந்துக்கு எதிராக நேரடியாக தொலைக்காட்சிகளிலும் தோண்டியும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் இவர் பதிவு செய்திருந்தார். தற்போது வரை மாவட்ட பொறுப்பாளர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு அந்த மாவட்டத்தில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தாவேகா அறிவிக்கக்கூடிய போராட்டங்களாக இருக்கட்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்களும் இவர் நடத்தி கொண்டிருந்தார். மாவட்ட செயலாளராக தன்னை தான் நியமனம் செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலேயே எத்தனை செயல்களும் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட செயலாளராக வேறு ஒரு நிர்வாகியை தாவேகா விஜய் தலைமையிலான தாவேகா முடிவு செய்திருப்பதாக சம்பவத்தை அறிந்து இன்று காலை முதலிருந்தே அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக தாவேகா தலைவர் விஜய் கட்சியினுடைய பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவ்வாறு வருகை தரும்போது அவருடைய காரை மறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட பணிகளை செய்திருப்பதாகவும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதோடு பல்வேறு கட்ட போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கக்கூடிய சூழலில் பொறுப்பு தருவதாக கூறிவிட்டு தற்போது அந்த பொறுப்பை தட்டி கழித்திருப்பதாகவும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தனக்கு பொறுப்பை மறுத்திருப்பதாகவும் கூறி அஜிதா ஆக்மல் அவருடைய ஆதரவாளர்களோடு விஜயனுடைய வாகனத்தை மறித்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவ்வாறு வாகனத்தை மறித்து பெண் நிர்வாகியும் அவருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து போராட்டம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலும் கூட தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய காரை விட்டு இறங்காமல் தொடர்ந்து அந்த காரை ஓட்டுநர் மூலமாக இயக்கி கட்சியினுடைய அலுவலகத்திற்குள் சென்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. அஜிதா அக்னல் உட்பட அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து விஜயனுடைய காரை மறித்து விஜயுடன் பேசுவதற்கு முற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவத்தை எதுவுமே நடக்காதது போல விஜய் உள்ளே அமர்ந்து கொண்டு கட்சி அலுவலகத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்ம தற்போது நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியில் பொறுப்பு தரப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் விஜயனுடைய வாகனத்தை திட்டமிட்டு மறித்து ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தும் அளவிற்கு நடந்து கொண்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு விமர்சனமும் எழ தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக அவருக்கான பொறுப்பு வழங்கப்படாது, ஏன் அவர் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்ன என்பது தொடர்பான விவரங்களை தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து விளக்குவார்கள் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G2 Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call